வெல்கம் டு சமையல் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சமையல் வேர்ல்டில் பார்க்க போகிற ரெசிபி அரேபியன் சிக்கன் மலூத். இது எல்லா அரப் கண்ட்ரீஸ்லேயும் ரொம்ப ஃபேமஸான டிஷ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். அதில் 80 ml எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடான உடனே அதில் 2 ஏலக்காய், ஒரு பீஸ் பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு டீஸ்பூன் பெப்பர், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். நான் 1/2 கிலோ தோல் எடுக்காத சிக்கன் பெரிய பெரிய பீஸாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக தோலோடவே போடுங்க, அப்போ தான் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் ஃபுல்லாக ரைஸில் இறங்கும். இப்போ சிக்கனை உள்ளே சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறமா அதில் 2 பல் முழு பூண்டு, ஒரு 2 இன்ச் இஞ்சி வெட்டினது, ஒரு லெமனோட ஜெஸ்ட், பாதி தக்காளி, ரெண்டு பச்சை மிளகா, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டொமேட்டோ பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், பட்டை கிராம்பு தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், பாதி சிக்கன் ஸ்டாக் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதனால் 1.5 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 5 நிமிஷம் வச்சிடலாம். குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன்லாம் பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணி அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதாவது 250 கிராம். 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போ நான் உள்ளே சேர்த்துட்றேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
நம்மளோட அரேபியன் சிக்கன் மலூத் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சமையல் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.